அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். வீக்லி லெவல்ஸ் இது ஒன்லி பொசிஷன் பேஸ்டு எட்ஜிங் பேஸ்டில் மட்டும்தான் நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். இதை வச்சு ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணாதீங்க. எட்ஜிங் எடுத்துக்கிட்டு தாராளமாக அந்த டைரக்ஷனை நோக்கி அந்த வீக் எப்படி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஏன்னா இது முழுக்க முழுக்க பொசிஷன். நம்ம இதில் ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய இதில் ஆப்ஷன் பையிங்கிறது பொசிஷனில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பொசிஷனில் பையிங் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் பையிங்கிறது இன்ட்ராவோட முடிச்சிடணும். மற்றபடி பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டாக்கல அதை வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் அந்த மாதிரி பொசிஷன் எடுத்து வச்சு அது பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனால் இண்டெக்ஸில் போயிட்டு அதை வச்சு பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? இண்டெக்ஸுங்கிறது நம்ம இந்த லெவல் கொடுக்குறோம்னாக்கல அந்த வீக் ஒவ்வொரு வீக்கும் என்ன சொல்கிறோம், நிஃப்டியில் மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறோம். எட்ஜிங் எடுத்து பண்ணாலே, நான் சொல்கிறது எட்ஜிங் எடுத்து பண்ணாலே, ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் த மணியை தான் அந்த எட்ஜிங்காக எடுத்து பண்ணுவோம். எந்த ஸ்டாப்லஸ் இருக்கோ அதுக்கு மேலே. அப்போ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து உறுதியாக கிடைக்கும் போது 70 பாயிண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் மந்த்லியில் ப்ராஃபிட்டாக தான் இருப்பீங்க, ஒரு சில வீக்லியில். ஓகேங்களா? அதனால் இது வந்து வீக்லிக்கான டேட்டாஸ். ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு சிலரில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படி எடுக்கணும் எட்ஜிங் அப்படின்னு தெரியல. நீங்கள் சிம்பிள் சார். இப்போது நீங்கள் இங்கே 22,362 தான் இந்த வீக்குக்கான பை பிளேஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்தால் தான் நம்ம பை பண்ண போகிறோம் நிஃப்டி. அது வரைக்கும் அப்போ என்ன, இந்த வீக்கு வெயிட் பண்ண போகிறோம். அதே 22,738 இங்கே வந்தால் தான் செல் பண்ண போகிறோம். அப்போ அது வரைக்கும் அங்கே வந்தால் வெயிட் பண்ண போகிறோம் நம்ம மார்க்கெட்டை. ஓகேங்களா? அப்போது 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் கொடுத்துருக்கோம். அப்போ 100 பாயிண்ட் தான் டார்கெட்டை வைக்கிறோம், 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் இருக்குது. கரெக்டாக? அப்போது அந்த இடத்துல எட்ஜிங் எடுத்து பண்ணிட்டோம்னா இங்கேருந்து இறங்கும் பொழுது 100 பாயிண்ட் வந்தோடனே நம்ம ஃபியூச்சரில் புக் பண்ணிட்டு எட்ஜிங்க்கு என்ன பண்ணியிருப்போம், ஆப்போசிட்டில் இது இங்கே செல் ஆகுது அப்படின்னாக்கல காலை பை பண்ணியிருப்போம். காலை எங்கே, அவுட் ஆஃப் த மணி, இந்த 850க்கு மேலே இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி தான் பை பண்ணிப்போம். அது என்ன ப்ரீமியம் மேலே இருக்கும், குறைவாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது இங்கேருந்து இறங்குறதுக்கும் இங்கேருந்து 100 பாயிண்ட் புக் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், அதிகபட்சம் 30-40 புள்ளிகள் தான் குறைஞ்சிருக்கும். ஓகே, அது இருக்கிறதே அவ்வளோதான் இருக்கும். அப்போ இதாகும் பொழுது உங்களுக்கு 70 புள்ளிகள் ப்ராஃபிட். நான் சொல்கிறது மினிமம்க்கு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அது 250 பாயிண்ட், 300 பாயிண்ட், 400 பாயிண்ட்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது மினிமம் உறுதியான டார்கெட்டாக சொல்கிறது தான் 100 டார்கெட்ஸ், 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இது அப்புறம் ஒரு சிலர் வந்து அந்த பொசிஷன் கிளாஸை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்து கண்டிப்பாக நான் இதை டிசைட் பண்ணேன்னா அந்த டேட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவேன். மே மந்த் இருக்கும், மே மாதம் என்ன டேட்டுக்கு என்னங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மே டு ஜூன். ஏன்னா ஜூன் அந்த 2 காம்பினேஷன் வந்தாக்கல ஜூன் 4 வந்து உங்களுக்கு எலெக்ஷன் டேட் ரிசல்ட்டும் இருக்குது. இப்போ மே மந்த் என்ன நடந்தது கால்குலேஷன்லன்னு உங்களுக்கு அதையும் அந்த மே மாதத்தையும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஜூனில் என்ன நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு ஜூன் மந்த்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி கம்பைன் பண்ணி தான் வைக்கிறேன். நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் என்னோட இதில் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க, அவங்களுடைய டீட்டெயிலாம் நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த டேட் வரும்போது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில் என்னென்ன கிளாஸ் டாபிக் ஏது எல்லாமே மெசேஜ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? சரி, இது வந்து நிஃப்டியினுடைய லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 49,98 போனால் செல்லு, 47,082 வந்தால் பை. இது வந்து 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இதுல இருந்து 150 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ். டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் தான், அவ்வளோ பெருசு நம்ம வைக்க முடியாது. அதனால உங்க மெத்தட் அது கூட ஏதாவது மேட்ச் ஆச்சுனாங்களா அது கேட்டார் போல நீங்க வந்து வர்த்தகம் பண்ணலாம். உங்களுடைய ஏதாவது மெத்தட் இருந்தால் அது கேட்டார் போல நீங்க வர்த்தகம் பண்ணலாம். அதே போல பேங்க் நிஃப்டியில பாருங்க, இங்க ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறேன், 48,652. இது வந்து இந்த வீக்குக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான விடைகள் நீங்கள் பார்க்கும்போது இந்த 48,652ங்கிறது வெரி குரூஷியல் நம்பராக இருக்கும் இந்த வீக்கில். ஏன் இந்த வேல்யூ மட்டும் இந்த வீக் கொடுக்குறேன் அப்படின்னா, இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது இங்கே போயிட்டு தான் ட்ரிகர் செல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை பிரேக் பண்ணலன்னு சொல்லுங்க, இங்கேருந்தே கூட செல் எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கேயே நமக்கு ஒரு 150, 200 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் என்ன மெத்தட் பயன்படுத்துறீங்களோ, 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் படி எல்லாது, ½ அன் அவர், 5 மினிட்ஸ், 1 ஹவர், டே, அது எப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே வரும்போது நமக்கு அது ஏன் அந்த கேண்டில் க்ளோஸ் வச்சாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் மாட்டோம். அது கூட நமக்கு நிறைய இதெல்லாம் பார்த்துங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வரும்பொழுது பணம் உள்ளே வந்திருக்கா வெளியே போயிருக்கான்றதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு நம்ம இந்த இடம் ஓகே பிரேக் பண்ணிடுச்சு, ஃபர்தராக மேலே போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இல்லையா இதாகலைன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. அதனால் இதை பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யார் சொல்கிறாங்கன்றது பிலீவ் பண்ணக்கூடாது. நான் சொன்னாலும் அதனால தான் எட்ஜிங் எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல்ஸ் தான் மார்க்கெட், ஃபுல்லி மேக்ஸ். அதன் அடிப்படையில் தான் பங்குச்சந்தை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.